கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. சாக்கடை மற்றும் தோட்டங்களில் மெத்தனால் பேரல்களை மறைத்து வைத்து விற்பனையில் ஈடுபட்டது அம்பலமாகியுள்ளது. விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கில் இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் மாதேஷ் என்பவர் சென்னை மாதவரம், ரவுண்டானா மற்றும் ஆந்திராவில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து மெத்தனால் பேரல்களை வாங்கி மொத்த வியாபாரிகளுக்கு விற்பனை செய்திருப்பது தெரியவந்தது. மாதேஷ் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கடைசியாக கைது செய்யப்பட்ட ஹரிமுத்து மற்றும் ஐயாசாமி ஆகியோரிடம் நடத்திய விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொழிற்சாலைகளில் இருந்து மாதேஷ் கொண்டுவரும் மெத்தனால் பேரல்களை மறைத்து வைக்கும் பணிகளில் இருவரும் ஈடுபட்டு வந்துள்ளனர். குறிப்பாக கள்ளக்குறிச்சி, தியாகதுர்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சாக்கடைகளிலும் ஐயாசாமியின் உறவினர் தோட்டத்திலும் மெத்தனால் பேரல்களை மறைத்து வைப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். அதன் பிறகு மாதேஷ் உத்தரவின் பேரில் ஹரிமுத்து மற்றும் ஐயாசாமி ஆகியோர் மெத்தனாலில் தண்ணீர் கலந்து மிக்சிங் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு மொத்த வியாபாரிகளிடம் விற்கும் வேலையை கவனித்து வந்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டு வரும் சிபிசிஐடி காவல்துறையினர் மெத்தனால் பேரல்கள் மறைத்து வைத்திருக்கும் இடம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் முக்கிய நபர்களான மாதேஷ் மற்றும் சின்னதுரை ஆகிய இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.